அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி மாத மகாலய அமாவாசை நாளில் விரதம் இருக்கும் முறைகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த புரட்டாசி மாத மகாலய அமாவாசை என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். மகாலய அமாவாசை என்று காலையில் குடும்பத்தினருடன் நன்றாக வீட்டை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் புனித நீரில் நீராடி உங்கள் அருகில் உள்ள கோவில்கள் மற்றும் ஓடுகின்ற நீர்நிலைகள் ஏதாவது உங்களுக்கு அருகில் இருந்தால் அங்கு சென்று உங்களுடைய முன்னோர்களுக்கு கண்டிப்பாக புரட்டாசி மகாலய அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். கொடுக்கும் தர்ப்பணம் உங்கள் ஆயுள் முழுக்க நன்மை சேர்க்கும் தினமாகும். அப்படி நீங்கள் பிதுர் தர்ப்பணம் கொடுத்த பின்னர் அன்று முழுவதும் வீட்டிற்கு வந்து உணவு உண்ணாமல் உபவாசம் இருந்து நம்முடன் வாழ்ந்து மறைந்து போன நம் முன்னோர்களை நினைத்து அவர்களை வழிபட்டு உபவாசம் இருக்க வேண்டும். வாழும்போது அவர்களுக்கு பிடித்தமான உணவுப் பொருட்கள் பெரும்பாலும் நமக்கு தெரிந்தவர்களாகவே இருக்கும். அதுபோல உணவுப் பொருட்களை நன்றாக சமைத்து அவர்கள் உருவப்படத்திற்கு அந்த உணவுப் பொருட்களை நெய்வேத்தியமாக படைத்து நீங்கள் அங்கு வைத்துள்ள பூஜை அறையில் வைத்துள்ள மூலவராக பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் மற்றும் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் மற்றும் ஸ்ரீ காளிகா தேவி போன்ற தெய்வங்களின் திருவுருவப்படத்திற்கு அதனை படையலிட்டு நீங்கள் அந்த இறைவனை வணங்க வேண்டும். அன்றைய அமாவாசை தினத்தில் அங்கே இருக்கும் பெரியவர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் உங்களால் முடிந்த அளவு உணவுகளை தானமாக வழங்க வேண்டும். நீங்கள் வணங்கும் ஒவ்வொரு தானமும் மேலோகத்தில் உள்ள உங்களுடைய முன்னோர்களின் ஆன்மாவை நீண்ட நாள் நிம்மதியுடன் இளைப்பாறுவதற்கு ஒரு முக்கிய கருவியாக அமையும். மேலும் பரம்பொருள் யமதர்மன் அவர்கள் மேலே இருக்க வேண்டும். முன்னோர்களின் உறவினர்கள் கீழே பூமியில் எவ்வளவு பேருக்கு தானம் வழங்குகிறார்கள் என்பதை கணக்கில் எடுத்துக்கொள்வார்கள். அவற்றின் வரவு செலவுகளை வரவு செலவு கணக்குகளை முன்னோர்களுக்கு தெரிவித்து அதன் பின் அதற்கேற்றவாறு அவர்களுக்கு நன்மைகளை செய்ய முன்வருவார். மேலும் உங்களுக்கு விருப்பமான இடத்தில் தர்ப்பணம் வழங்கலாம். உதாரணமாக ஈரோடு பவானி ஸ்ரீ சங்கமேஸ்வரர் ஆலயம், ராமேஸ்வரம் புனித கடற்கரை, திருத்தலங்காடு, குமரித்துறை, ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம், திவதர்ப்பணபுரி போன்ற இடங்களில் ஒவ்வொரு அமாவாசை என்றும் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய மிக சிறந்த இடங்களாக மக்களால் பார்க்கப்பட்டு வரும் ஒரு முக்கிய இடமாகும். குறிப்பாக இந்த இடங்களில் தர்ப்பணம் கொடுப்பதற்காகவே அதிக எண்ணிக்கையிலான மக்கள் கூட்டம் கூடுவது இங்கு மிகவும் சிறப்பாகும். மேலும் இன்றைய அமாவாசை நாட்கள் வரும்போது உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தர்ப்பணம் சில பேரால் கொடுக்க முடியாது. இப்படி இருக்கும் நபர்கள் இந்த புரட்டாசி அமாவாசை தினத்தை நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உதாரணமாக உங்களால் வெளியில் சென்று ஏதேனும் கொடுத்து தர்ப்பணம் கொடுக்க முடியவில்லை என்றாலும் உங்கள் வீட்டிலேயே அந்த தர்ப்பணத்தை கொடுக்க முன் வரலாம். நீங்கள் இப்படி வீட்டிலேயே தர்ப்பணம் கொடுக்க முன் வரும்போது முன்னோர்களாக அறியப்படுகின்ற பித்ருக்களுக்கு மேலோகத்தில் நீண்ட நாட்களாக ஏற்படுகின்ற அழிவுக்கதிகமான பசியும் கடுமையான தொண்டை வறட்சியினால் ஏற்படுகின்ற தாகமும் அடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மேலும் இந்த மாதிரி ஒவ்வொரு முக்கிய அமாவாசை நாட்களில் வீடு கால்நடைகள் அதிகமாக இருக்கும் மாட்டுத் தொழுவத்தில் உங்கள் வீட்டில் இறந்து போன பித்ருகளுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு பூஜை செய்து வந்தால் அந்த இறப்பின் தோஷம் நீக்கப்பட்டு வம்சாவளி நிறைய அடுத்தடுத்து உருவாகும். அவர்களின் ஆயுள் பலமும் நீண்ட நாள் நிலைத்து இன்னும் வாழ்வதற்கான வகையில் அமையும். மேலும் மரணம் போன்ற கெட்ட காரியங்கள் விரைவில் நடைபெறாமல் இருப்பதற்கு இந்த மாட்டுத் தொழுவத்தில் நடைபெறுகின்ற பூஜையானது கட்டாயம் உறுதிப்படுத்தப்படுகிறது. மேலும் இவ்வாறு நீங்கள் பித்ருகளுக்கு உண்டான சிறப்பு பூஜையை மாட்டுத் தொழுவத்தில் நீங்கள் செய்து வரும்போது அங்கே இருக்கும் கால்நடைகளான பசுவிற்கு உங்களால் முடிந்த அளவு அகத்திக்கீரை, வாழைப்பழம் போன்றவற்றை அவர்களுக்கு உணவாக, அதாவது அந்த மாடுகளுக்கு உணவாக அளியுங்கள். இதனால் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் உணவு கொஞ்சம் வேறுபாடு இருக்காமல் இருக்கும். அதனை பரம்பொருள் இறைவன் அவர்கள் உங்களை பார்த்து கொள்வார் என்பது இதன் சிறப்பம்சமாகும். குறிப்பாக நம் வீட்டு முன்னோர்களாக அறியப்படும் பித்ருகளுக்கு அவர்களது ஆன்மா நிம்மதி சாந்தி பெற திலக ஹோமம் போன்றவற்றை நீங்கள் அவசியம் செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த ஹோமத்தை நீங்கள் செய்து வரும்போது அவர்களின் மனமார்ந்த நீண்ட அமைதி பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகளாக அமையும். மேலும் பூமியிலிருந்து அவர்கள் இறந்து போய் மேலே செல்லும்போது சில மனக்கலவைகள் இருந்து மேலே சென்று தினசரி அந்த பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டே இருப்பார்கள். நாம் இந்த ஹோமம் செய்வதன் மூலம் அந்த கவலைகள் உறுதியாக தீர்க்கப்பட்டு விடும். மேலும் பித்ருதேவா, அதாவது மாத்ரு பித்ருதேவா
பித்ரு தேவ பவ என நம்மை பெற்றோர்களுக்கு நாம் நீண்ட நாட்களாக ஆயுள் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த புரட்டாசி மாத அமாவாசை என்று பாரம்பரிய சிவபெருமான் அவர்களுக்கும் நமக்கு ஆசி வழங்குவதில் ஒரு முன்மாதிரியான கடவுளாக பாரம்பரிய சிவபெருமான் அவர்களும் திகழ்கிறார்கள். மேலும் நம்முடைய முன்னோர்களான பித்ருக்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுக்கும்போது அவர்களின் மனம் சாந்தி அடைந்து விட்டால் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களும் பித்ருக்களாகிய நமக்கு வழங்குவார்கள். கடுமையான வறுமையால் வாடிக்கொண்டிருக்கும் நமக்கு அவர்களின் மனம் குளிர்ந்து விட்டால் நல்ல ஒரு உயர்வான நிலையை அடையக்கூடிய செல்வ வளம் கொண்ட மனிதனாகவும் நம்மை மாற்றியமைத்து நம்முடைய வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றிவிடும் சக்தி கொண்டவரும் பித்ருக்கள் என அழைக்கப்படுகிறது. நீங்கள் வெளியில் இருந்து இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுத்து விட்டு வந்த பின்னரே பூஜை நீங்கள் செய்ய வேண்டும். அவர்களின் ஆண் மக்கள் நீங்கள் திருப்திப்படுத்தாத போது நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் சந்திக்க நேரிடும். பல்வேறு விளைவுகள் ஏற்பட்டு வாழ்க்கை முழுவதும் மிக மோசமானதாக மாறிவிடும். எனவே மிகவும் பொறுமையுடன் செயல்பட்டு பின்னர் மகாலய அமாவாசை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு பூஜை விரத முறைகளை நன்றாக முடித்து உங்களின் பித்ருக்களின் மனம் குளிரும்படி செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக மாற்றிவிடுவார்கள் என்பதில் எவ்வளவும் சந்தேகமில்லை. இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். இந்த சேனலில் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக தெய்வீக பலன்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.